வணக்கம் நண்பர்களே. ஆணியில் மிக முக்கியமான பௌர்ணமியானது வரப்போகுது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாங்கனி திருவிழா. ஸோ அதை பற்றிய சுவாரஸ்யமான பலன்கள், பரிகாரங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டே டு டே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான சோதிட தாள்களோ ஒரு ஆன்மீக தாள்களையும் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதா இன்ட்ரெஸ்டாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க என்ன பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. 2026 ஜூன் மாதத்தில் ஒரு முக்கியமான நாளானது வர இருக்கு. அதுவும் ஒரு எச்சரிக்கையான நாள், ஒரு சூறாவளி நாள் என்று சொல்லலாம். அது என்ன நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? ஜூன் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆணி மாதத்துடைய 15ஆம் நாள் கிழமை, அன்னைக்கு திங்கக்கிழமை. இது சாதாரண நாள் தான், இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கலாம். இந்த நாளில் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆணி மாதத்துடைய பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி முழுசாக நிறைஞ்ச ஒரு பௌர்ணமி. இந்த பௌர்ணமி கரெக்டாக சந்திரனுக்கு உகந்த திங்கக்கிழமை வர்றதுனால இந்த பௌர்ணமி சந்திர கிரக பௌர்ணமி என்று அழைக்கப்படுது. இந்த பௌர்ணமியில் கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிறப்பான முறையில் அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் கிரகங்களோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய மாற்றங்களும் ஏற்படுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த பௌர்ணமியில் தலையெழுத்து மாறும். அதில் கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பௌர்ணமியில் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத சொல்ல போகிற. பௌர்ணமி கண்டமா, பௌர்ணமி கண்டம் இல்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்கள் ராசிக்கு புட்டு வைக்க போகிற. ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. இதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதுதான் ரொம்ப 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 முக்கியம். சரி வாங்க என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். அதோடு இந்த பௌர்ணமி பிரபஞ்ச ஆற்றல் நிறைந்த ஒரு நாள் அப்படிங்கிறதுனால பரிகாரமும் செய்யலாம். அது என்ன பரிகாரம் செய்யணும், அதை செய்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கான பலன்களை பார்க்கலாம், அதுக்கப்புறமேட்டு பரிகாரத்தை பார்க்கலாம். வாங்க. இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பலன்கள் கடக ராசிக்கு என்ன சொல்லுதுன்னா, கிரகங்களால் வச்ச குறி தப்பாதா. அதுவும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஜூலை 1 ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்குமா? பேச்சு தான் பிரச்சனையாக இருக்குமா? அதனால் பேச்சை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணுமா? ஸோ எப்படியெல்லாம் குறைக்கணும், என்ன மாதிரி குறைக்கணும், இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான தாள்களை உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஜூன் 29ஆம் தேதி ஆணி மாத பௌர்ணமி பிறக்க இருக்கு. இந்த ஆணி மாத பௌர்ணமி ஆரம்பிக்கும் போது புதன் தனது சொந்த வீடான மிதுன வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதோடு சூரியனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறாங்க. இதனால புதத்திய யோகம் உருவாகுது. செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள நிலையில இந்த பௌர்ணமி துவங்குது. அதோடு குரு சுக்கிரன் கடக வீட்டில் அமர்ந்திருக்கிறார். மகர வீட்டை குரு சுக்கிரன் பார்க்கிறார். அப்புறம் கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் இந்த பௌர்ணமியில் இருக்கிறாங்க. இப்படி தான் இந்த பௌர்ணமி கிரகநிலைகள் அமைகிறது. ஜூன் 29ஆம் தேதி புதன் கடகத்தை நோக்கி குரு சுக்கிரன் புதன் இணைய போகிறது. அதே 29ஆம் தேதி செவ்வாய் 7ஆம் பார்வையை விருச்சிகத்துக்கு கொடுக்க போகிறது. இந்த பௌர்ணமியில் இதனால் பத்ர ராஜயோகங்கிற ஒரு சிறந்த ராஜயோகம் உருவாகுது. இந்த கிரக அமைப்புகள் தான் உங்கள் கடக ராசினருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள் குறித்து இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ கடக ராசிக்காரங்க இவ்வளோ நேரம் கிரகங்கள்லாம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கான பலனை சொல்கிறேன். இந்த பலனை தெரிஞ்சுக்குங்க. இந்த பலனை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சரி வாங்க, கடக ராசிக்காரங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் என்னங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதற்கேற்ப நடந்து பயனும் பெற முடியும். கடக ராசிக்காரங்களுக்கு ஆணி மாத பௌர்ணமி மிகவும் சிறப்பான மற்றும் முன்னேற்றம் தரக்கூடிய பௌர்ணமியாக அமையலாம் என்பது கிரக ரீதியாக குறிப்பிடப்படுது. குரு மற்றும் சுக்கிரன் உங்கள் ராசியில் இணைந்து இருப்பதால் ராஜயோக பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இந்த பௌர்ணமியில் அதிகம் உங்கள் ராசிக்கு இருக்குது. அதோடு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த முயற்சிகள் இந்த பௌர்ணமியில் நிறைவேறுவதோடு தொழில், வியாபாரம் மற்றும் பொருளாதார விஷயங்களில் சாதகமான மாற்றம் உருவாகும். இந்த மாதிரி சாதகமான மாற்றம் உருவாகும் போது அந்த மாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கோங்க.
தொழில் வியாபாரத்தில் பொருளாதார விஷயங்களில் நிறைய உங்களுக்கு மாற்றங்கள் உருவாகும் போது அந்த மாற்றங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அக்செப்ட் பண்ணி அதற்கேற்ப செயல்படும் போது நிறைய உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். ஸோ கடக ராசிக்காரங்களுக்கு கிரகங்கள் வைத்து பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய சிறப்பான மற்றும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு பௌர்ணமியாக இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. அப்புறம் விரயம் கொஞ்சம் வரும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இந்த பௌர்ணமி காலகட்டத்தில் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குங்கிறதுனால செலவுகளை பார்த்து பார்த்து பண்ணுங்க. குரு 5, 7, 9ஆம் இடத்தை பார்வை செய்வதால் பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த பௌர்ணமியில் வலுக்கும். அதோடு 9வது இடத்திற்கு குரு பார்வை இருப்பதால் நிறைய பாக்கியங்கள் பௌர்ணமியில் உண்டாகும். அப்புறம் ஜூன் 29ஆம் தேதி அந்த பௌர்ணமிக்கு பிறகு பேச்சில் மட்டும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள்லாம் நீங்கும். குடும்ப விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இல்லைன்னா உங்களுக்கு தான் ஆபத்து வரும். ஸோ கவனமாக இருக்க பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா தொழிலில் முதலீடு செய்யக்கூடிய எண்ணங்கள் இந்த பௌர்ணமியில் ஏற்படும். அப்போ வங்கி கடன்கள் கேட்டிங்கன்னா வங்கி கடன்கள் கிடைப்பதற்கான யோகம் உண்டாகும். புதிய தொழில் முனைவருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அப்புறம் சூரியன் 11வது இடத்துல இருக்கும்போது தூக்கத்தில் நிறைய தொந்தரவுகள் ஏற்படும். அதனால் தூக்கம் வருவதற்கு எக்ஸசைஸ், தியானம் போன்றவற்றை செய்யுங்க. அப்புறம் சனியின் அமைப்பு நன்றாக இருக்குது. வேலையில் இருந்த தொய்வு இந்த பௌர்ணமியில் நீங்கும். அதே சமயம் வேலை பளு அதிகரிக்கக்கூடிய சூழல் உருவாகும். ஸோ பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிங்கன்னா அந்த வேலை பளு உங்களுக்கு குறையும். ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்புறம் பேச்சில் உங்கள் ராசிக்காரங்க மிகுந்த கவனமாக இந்த பௌர்ணமியில் இருக்க வேண்டும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், பேச்சில் மிகுந்த கவனமாக இருங்க. 5வது இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் பெயர், புகழ், அந்தஸ்து, குழந்தை பாக்கியம், கௌரவம், கீர்த்தி, செல்வாக்கு இது எல்லாமே உண்டாகும். நிறைய கடகராசினருக்கு திருமண யோகம் உண்டாகும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய யோகம் உண்டாகும். அதோடு கணவன் மனைவிக்குள் அந்யோன்யங்கிறது அதிகரிக்கும். ஸோ இந்த பௌர்ணமிக்கு பிறகு இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு மாற்றம் ஏற்படும்ங்கிறது குறிப்பிடப்படுது. அதோடு இந்த பௌர்ணமியில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பணவரவு உங்களுக்கு அபரிவிதமாக இருக்கும். தூங்க விடாமல் வேலை செய்வதற்கான சூழல் ஏற்படும், அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படும். வெளிமாநிலம், வெளிநாடு செல்வதற்கான யோகம் உண்டாகும். ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது. பிள்ளைகள் மூலமாக நன்மைகள், சந்தோஷங்கள், கௌரவங்கள், புகழ்கள் இது எல்லாமே ஏற்படும். இதோட திருமண யோகம் ஏற்படும். காதல் மற்றும் திருமணத்திற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஜூன் 29ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 12ஆம் தேதிக்குள் நீங்கள் நினைத்தவை எல்லாம் நடக்கும். அதுக்கான காலகட்டம் இந்த பௌர்ணமி. ஜூலை 1ஆம் தேதி முதல் உங்களுக்கு வெற்றி கொடி காட்டக்கூடிய காலகட்டமாக பௌர்ணமி இருக்குது. பிறமொழி மதம் பேசக்கூடிய அமைப்பில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தாங்க அதிர்ஷ்ட பலன்கள் உங்கள் கடக ராசிக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. என்ன நண்பர்களே, உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கடகராசியாக இருந்தால் இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.